ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6:5. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தருடைய அன்பை பெற்றுக் கொள்கிறதோடு நின்று விடாதீர்கள். கர்த்தரின் மேல் அன்பு செலுத்தி அவரை கனப்படுத்துங்கள். அவர் நம்மை உருவாக்கினவர், நமக்காக ஜீவன் கொடுத்தவர், நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொண்டவர், நமக்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த கிறிஸ்தவனிடத்தில் தேவ அன்பு இல்லையோ அவன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று. அன்பு என்பது தேவனுடைய குணாதிசயம். அன்பு தேவனிடத்திலிருந்து உங்களை நோக்கி வருகிறது. நாம் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு நமக்குள் இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்போம். சிலருக்கு கர்த்தர் ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அற்புதங்களை செய்ய வைக்கும் போது அன்பு இல்லாமல் மனமேட்டுமே அடைந்து விடுகிறார்கள். அன்பு இல்லாமல் செய்யப்படும் கிரியைகளினால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய அன்பு உங்களை ஏவி எழுப்பட்டும். நாம் ஜெபிப்போம். எல்லா நன்மையான ஈவுகளையும் அருளுகிற பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருக்கும் தங்களை விட கீழானவர்களையும் எளியவர்களையும் விசாரிக்கக்கூடிய நல்ல எண்ணங்களையும், தங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் மனப்பக்குவத்தையும், சிறுமைப்பட்டவர்களை நினைக்கக்கூடிய அன்பு இதயத்தையும் அவர்களுக்கு தங்களால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்து உமது வெளிச்சத்தில் நடக்கவும் கிருபை தாரும். தேவனே, நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற வீட்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீடுகள் உம்முடைய பிரசன்னத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படவும், நீங்கள் தருகிற மகிழ்ச்சியும் பாதுகாவலும் நிறைந்ததாகவும் இருக்கட்டும். குடும்பங்களில் பிரிவினையின் ஆவிகளின் கிரியைகள், தான் என்ற அகந்தை, மேட்டிமை, எனது என்ற சுயத்தின் கிரியைகள் துரத்தப்பட வேண்டுமாயும், தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுதலுடன் வாழவும், பெற்றவர்களை முதியவர்களை கனம் பண்ணவும், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், வேறுகால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும், மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு விருப்பம் நிறைவேறவும், பணத்தேவைகள் சந்திக்கப்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பயணம் செய்வோருக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி தெருவோரங்களில் கடையோரங்களில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற உதவிகள் கிடைக்கவும், ஒதுக்கப்பட்டோர், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள் நலன் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், நடைபெறும் லோக்சபா தேர்தலில் தேவ மகிமை வெளிப்படவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தவங்களில் அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களோடு நல்ல பிதாவே, ஆமென்.